வணக்கம். இப்போ இந்த பயிற்சி 4.1ல் அதாவது வடிவியலில் கொள்குறி வகைகளை பார்க்கலாம். ஏற்கனவே 15 கணக்குகளை பார்த்தாச்சு. ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்கள் 2:3:4 என்ற விகிதத்தில் இருந்தால் அக்கோணங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 2:3:4னா மொத்தம் எத்தனை விகிதம்? 90. அதாவது 2 3 5 5 4 9. 9 விகிதம் 9 விகிதம் 180க்கு சமம்னா ஒரு விகிதம் 20க்கு சமம். அப்போது ஒரு விகிதம் 20ன்னா 2 விகிதம் 40 டிகிரி. அப்போது 40 டிகிரி 60 டிகிரி 80 டிகிரி 2:3:4ன்றதால இதுதான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள். ரெண்டாவது கணக்கு, இந்த 17வது கணக்கு. 17வது கணக்கு பாருங்கள். 17வது கணக்கு ஒரு முக்கோணத்தில், அதாவது நம்ம ஃபஸ்ட் ஆன்சர்லாம் டிக் பண்ணிக்குவோம். 17வதுக்கு விடை 80 35. 80 35 இதுதான் ஆன்சர். 18வது கணக்குக்கு 68 டிகிரி. 19வது கணக்குக்கு x + y + z × 2 × a + b + c இதுதான் ஆன்சர். 20வது கணக்குக்கு 35 தான் ஆன்சர். 21வது கணக்குக்கு 130 டிகிரி இதுதான் ஆன்சர். 22வதுக்கு 65 டிகிரி 80 டிகிரி. இப்போ இதான் ஆன்சர். இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ கொஞ்சம் ஈஸி தான், இதெல்லாம் எளிமையாக போடுறது தான். ஏற்கனவே நம்ம பயிற்சியில் நல்லா தரவு பண்ணதால் இது ரொம்ப ஈஸியாக தான். ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணம் 65 டிகிரி. ஒரு கோணம் 65 டிகிரின்னா அதனுடைய வித்தியாசம் 45 டிகிரி. மற்ற 2 கோணங்களின் வித்தியாசம் 45 டிகிரி. அப்போ என்ன செய்யணும்? அப்போது 180ல் 65 போயிடுச்சுனாக்கா 115 டிகிரி. 115ல் 45 கழிச்சிடணும். கழிச்சிட்டா எவ்வளோ வருது? 80 டிகிரி. 80 டிகிரி வருது. அப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் 45ன்னும்போது நம்மளுக்கு இன்னொரு கோணம் எவ்வளோ வரும்? 35 டிகிரி. இதை லெஸ் பண்ணிடணும். 80யும் 45 லெஸ் பண்ணிட்டாக்கா 35 டிகிரி. அதனால தான் 80 35 டிகிரி. 18வது கணக்கு பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ABCD ஆகியவை இணையானவை. இந்த ABயும் CDயும் இணை எனில் பியின் மதிப்பு, அதாவது பியின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம என்ன செய்யணும்? இந்த 3 கோணத்தையும் கூட்டி பார்க்கணும். இந்த 3 கோணம் உள்ளெதிர் கோணங்கள் சமம் இல்லையா? அதனுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 68 டிகிரி. இணையானவைன்னு கொடுத்துட்டாங்க. இணையானவைன்னு கொடுத்துரும்போது ஒரு இணைக்கோடை குறுக்கு வெட்டி வெட்டுது. ஒரு இணைக்கோடை குறுக்கு வெட்டி வெட்டுது. அதனால் நம்மளுக்கு இந்த ஏவும் பியும் இணை. இது 48னாக்கா இது எவ்வளோ வரும்? 68 டிகிரி. இது 68 டிகிரி. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் பின்வரும், அதாவது ஒரு இணைக்கோடை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டுதுனாக்கா இந்த உட்கோணங்களும் வெளிக்கோணமும் சமம்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். குறுக்கு வெட்டி ஒரு இணைக்கோட்டை குறுக்கு வெட்டி வெட்டும்பொழுது அதனுடைய பண்புகளை நம்ம படிச்சிருக்கோம். அதனுடைய அடிப்படையில் இது 68 டிகிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா, கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இப்போ 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. எக்ஸ் ஒய் இசட் 180 டிகிரின்னு கொடுத்துருக்கு. அதாவது ஏபிசி தான் 180 டிகிரி. இவன் வெளிக்கோணத்தை கூட்டி போயிட்டு 180 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஏபிசி 180 டிகிரி. இந்த வெளிக்கோணத்தை கூட்டும் பொழுது இதெல்லாம் 360 டிகிரிக்கு சமம். அதனால் இது ஃபஸ்ட் ஆப்ஷன் தவறு. ரெண்டாவது பாருங்கள், எக்ஸ் + ஒய் + இசட் அது இது இதுக்கு சமம்னு கொடுத்துருக்கு. வெளிக்கோணமும் உட்கோணமும் கண்டிப்பாக சமம் கிடையாது. அதனால் இதுவும் தவறு. மூணாவது பார்த்தீங்கன்னா, இந்த 3 கோணங்களை உள்கோணம் கூட்டும்பொழுது என்னது 180 டிகிரி, வெளிக்கோணத்தை கூட்டும்பொழுது 360 டிகிரி. அப்போ உட்கோணத்தை 2 மடங்கு பெருக்கலாமா? அப்போது மூணாவது ஆப்ஷன் தான் ரைட். அடுத்தது 20வது கணக்கு பாருங்கள். ஒரு முக்கோணத்தில் வெளிக்கோணம் 70 டிகிரி மற்றும் அதன் உள்ள எதிர்கோணங்கள், வெளிக்கோணம் 70 டிகிரி, அதன் உள் எதிர்கோணங்கள் சமமெனில் வெளிக்கோணம் தானே. வெளிக்கோணத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு முக்கோணம் போட்டுக்கிட்டு இந்த வெளிக்கோணம் இருக்கு இல்லையா, இந்த வெளிக்கோணத்துக்கு இது ரெண்டும் என்னது சமமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா இதுவும் இந்த கோணத்துக்கு சமமாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதனால் இப்போ இந்த 70 ரெண்டாக பிரித்தா 35 டிகிரி. அடுத்தது 21வது கணக்கு பாருங்கள். ட்ரையாங்கிள் ஏபிசி. ஏபிசி = ஏசி. ஏபிசி = ஏசி. ஏபிசி = ஏசி கொடுத்துட்டாங்க. சமகோணம். இந்த சமகோணத்தை உருவாக்குறது சமகோணங்கள் தான். அப்போது எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போது இது 80 டிகிரின்னா இது ரெண்டும் எவ்வளோ? 100 டிகிரி.
இது 50 டிகிரி, இது 50 டிகிரி. அப்போ இவன் எவ்வளோ வருவான்? எக்ஸு. இவன் 50 டிகிரி போயிட்டானா, இவன் 130 டிகிரி. வெளிக்கோணம் இல்லையா? அதனால 130 டிகிரி வரும். அப்போ லாஸ்ட் கணக்கு பாருங்க. 22வது கணக்கு. ஒரு முக்கோணத்தில் வெளிக்கோணம் 115 டிகிரி. ஒரு முக்கோணத்தில் வெளிக்கோணம் 115 டிகிரி. உள் எதிர்கோணம் 35 டிகிரி. அப்போ எனில் முக்கோணத்தின் மற்ற 2 கோணங்கள் எவை? உள்ளெதிர்கோணங்கள் வந்து சமமாக இருக்கும். அதை வெளிக்கோணத்துக்கு சமமாக இருக்கும். அதனால் ஒன்று 35 டிகிரியாக இருக்கும் பொழுது மற்றொன்று, அதாவது இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வெளிக்கோணம் இதுக்கு சமம்ட்டு நீங்கள் நினப்பு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எல்லா சம்ஸையும் நீங்கள் ஈஸியாக போடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது? ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த பயிற்சியை ஃபுல்லாக செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு முக்கோணங்களின் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. முக்கோணங்களின் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ரெண்டாவது பாயிண்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு மையப்புள்ளி இருந்ததுனாக்கா இதுக்கு வந்து நேர்கோணம், அதாவது 180 டிகிரி. மூணாவது பாயிண்ட்டு இது 3 கோணம். மூணாவது பாயிண்ட் என்னன்னாக்கா ஒரு முக்கோணம் இது வெளிக்கோணம் அமைக்கும் பொழுது இதனுடைய உள் கோணங்கள் சமமாக இருக்கும். உள்கோணங்கள் இந்த கோணத்துக்கு சமம், இந்த வெளிக்கோணத்துக்கு இந்த உள்கோணங்கள் சமம். இந்த 3 பாயிண்ட்டையும் வச்சுக்கிட்டிங்கனாலே இந்த கணக்கை எளிமையாக செஞ்சிடலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.